தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. சமாதான வாழ்க்கை நம்ம எப்படி வாழ வேண்டும்? பைபிள் விளக்கம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் இறை திருவார்த்தைகள் 1-3 வரை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. பாருங்க, ஆவியின் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா ஆவியும் கிடையாது. தூய ஆவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்கும் பொழுது மட்டுமே சமாதானம் நமக்கு வரும் என்பதை வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தாழ்மையாக இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? நம்ம தூய ஆவிக்கேற்ற பிரகாரம் நடக்கும் பொழுது இவை அனைத்தும் நமக்கு கண்டிப்பாக வரும். எனவே கடவுளோடு இணைவதற்கு முக்கியமானது தாழ்மை. தாழ்மை வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? பணிந்து, தேவமாதா எப்படி பணிந்து வாழ்ந்தாங்களோ அதுபோல் நமக்குள்ளே இருக்கிற ஆங்காரம் எதுவாக இருந்தாலும் எடுத்துவிட்டு பைபிள் வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது தூய ஆவியானவர் நமக்குள்ள உறவாடி தாழ்மை எனும் பண்பை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்போ ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்வோம்? மதித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். நமக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்படும். அப்பொழுது நமக்கு பொறுமை, நீடிய பொறுமை, மனத்தாழ்மை, பிறருக்கு உதவி செய்கிற நல்ல மனம், ஒருவரை ஒருவர் நல்ல உறவிலே அன்பு செய்வோம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா வசனம் நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுக்கிறது. எனவே நாம் இறை வார்த்தைகளை படித்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ முயலுவோம். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.